அட யாருப்பா அது போன் அடிச்சுட்டே இருக்குது? அட அயன்மேனு. ஹலோ அயன்மேன் ப்ரோ, ரொம்ப ரொம்ப சாரி ப்ரோ, நான் டிரைவிங்ல இருந்தேன், அதனால தான் போன் எடுக்க முடியல. என்ன விஷயம் சொல்லுங்க, இத்தனை வாட்டி போன் அடிச்சிருக்கீங்க? என்ன பிராங்க்லின் ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. ஆனா இங்க நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஸ்பைடர்மேன் ஹல்க்னு சொல்லி எல்லாருமே ஃப்ரீயா தான் இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம். நீயும் ஃப்ரீயா இருந்தா சின்சான் டோரேமான்லாம் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு, நம்ம ஒரு சூப்பரான ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். ஹைட் அண்ட் சீக்கா? ஹைட் அண்ட் சீக் தான் நம்ம நிறைய டைம் விளையாடி இருக்குமே அயன்மேன் ப்ரோ. என்ன திடீர்னு ஆனா இப்ப போன் பண்ணி கூப்பிட்டு இருக்கீங்க? இது நம்ம முன்னாடி விளையாடின மாதிரி ஹைட் அண்ட் சீக் கிடையாது பிராங்க்லின். இப்ப சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்கோம், சில ரூல்ஸ் எல்லாம் வந்து மாத்திருக்கோம். போன வாட்டி விளையாடுறதுக்கும் இந்த வாட்டி விளையாடுறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சோ எல்லாத்தையும் நீ போன்லயே கேட்டுட்டு இருக்காம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. இருட்டு டைம்ல விளையாடினாதான் இந்த ஹைட் அண்ட் சீக் செம்மையா இருக்கும். ஓகே, அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஹைட் அண்ட் சீக் அயன்மேன் மேன்ஷன்ல விளையாட போறோம். செம்ம ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் சின்சான் டோரேமான், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் டோரேமான், இங்க பாருடா. எல்லாரும் கையை தலைக்கு மேல வச்சு தானே இந்த வொர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சகுர் ப்ரோ பாரு, ஏதோ வித்தியாசமா முதுகு பின்னாடி ரெண்டு கையை சொரிஞ்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்காரு. முதுகு சொரியுதா ப்ரோ? முதுகு சொரிஞ்சா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் சொரிஞ்சு விட்டுருப்பேன். நீங்க என்ன சொரிஞ்சுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நடக்குது இங்க? சகுர் ப்ரோ, நீங்க எதுக்கு இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? ஓ பிராங்க்லின், நீ வெளிய போயிட்டு வந்துட்டியா? இந்த சின்சான் தான் உங்க வயிறு ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணீங்கன்னா சூர்யா மாதிரி சிக்ஸ் பேக்லாம் வைக்கலாம்னு சொன்னா, அதுக்காக தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது சூர்யா மாதிரி சிக்ஸ் பேக் வைக்கலாம் சொன்னா? டேய் சின்சானு, உனக்கு வீட்டுல போர் அடிக்குதுன்றதுக்காக சகுரு கிட்ட இல்லாததும் பொல்லாதையும் சொல்லி அவர் என்னடா வேலை வாங்கிட்டு இருக்க? சகுரு ப்ரோ, முதல்ல எந்திரிங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்பதான் அயன்மேன் போன் பண்ணாரு, அவங்க வீட்டுல ஏதோ ஹைட் அண்ட் சீக் விளையாட நம்மள கூப்பிட்டு இருக்காரு. என்னது அயன்மேன் வீட்ல ஹைட் அண்ட் சீக்கா? சூப்பரா இருக்குமே. கடைசியா போன வருஷம் விளையாடுறதுடா அவர் வீட்ல ஹைட் அண்ட் சீக். சோ அதே மாதிரி இன்னொரு ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம்னு பிளான் பண்ணிருக்காரா? அதே மாதிரி ஹைட் அண்ட் சீக் இல்லையாண்டா, ஏதோ வித்தியாசமா ஏதோ முயற்சி பண்ணலாம்னு சில ரூல்ஸ் எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம், கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம உடனடியா கிளம்பி போக போறோம் இப்போ. ஆனா பிராங்க்லின், இப்பயே சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். இந்த டைம்லயே அவர் வர சொல்லிருந்தாரு. நானும் அதே தான் கேட்டேன், ஆனா நைட் டைம்ல விளையாடினா வித்தியாசமா இருக்கும், அதனால இப்பயே வாங்கன்னு சொன்னாரு. அதனால நம்ம இப்பயே கிளம்பி போவோம். இந்த நேரம் பார்த்து இந்த நோபிட்டா ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி வெளியே போயிட்டான். ஓஹோ, இது வேறயா? சரி ஓகே, நம்ம 4 பேர் இருக்கோம்டா. அப்படி பார்த்தா அயன்மேன் வீட்டுல அயன்மேன், ஸ்பைடர்மேன், ஹல்க் இருக்காங்களா? அப்படின்னா 7 பேர் ஆச்சு. இன்னொன்னா அப்ப கிரானிக்கு போனை போட்டு கூப்பிடுறோம், கிரானி கிராண்ட்பா வந்துருவாங்க. அப்படியே மோட்டு போட்டலுக்கு போனை போட்டோன்னா அவங்களும் வந்துருவாங்க. அப்படின்னா 11 பேர். 11 பேர் இருந்தா யாராவது ஒருத்தர் தானே கேச்சரா இருக்க போறாங்க. மீதி 10 பேர் ஒளியறதுக்கு அயன்மேன் வீட்டுல நிறைய இடம் இருக்கு. முன்னாடியாவது பரவாயில்ல, நம்ம இங்க குட்டியோண்டி வீட்டுல விளையாடி இருந்தோம். அயன்மேன் வீட்டுல ஒளியறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. ஏகப்பட்ட இடத்துல நம்ம ஒளியலாம். ஹைட் அண்ட் சீக் அயன்மேன் வீட்டுல விளையாடினாலே கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இவங்க வேற புது ரூல்ஸ், புது கேம் பிளான் வேற சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லி நேர்லயே போய் விசாரிச்சு பார்ப்போம். பிராங்க்லின், நான் இப்பயே சொல்லிட்டேன், நான் கேச்சரா இருக்கவே மாட்டேன். ஏன்னா அயன்மேன் வீடு ரொம்ப ரொம்ப பெருசு. இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகும். அதனால கண்டிப்பா நான் கேச்சரா இருக்க மாட்டேன். நீங்க யாராவது இருந்துக்கோங்க. ஆமா பிராங்க்லின், என்னாலயும் முடியாது. நீங்க யாராவது கேட்சரா இருந்துக்கோங்க. அடே, இன்னும் கேம் கூட ஸ்டார்ட் ஆகலடா, அதுக்குள்ள யாரு கேச்சரா இருக்குன்னு சொல்லி இப்பயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. அமைதியா வாங்கடா கொஞ்ச நேரத்துக்கு. இங்க பாத்தீங்களா, எல்லாம் என்ன வரிசையா நின்றுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப்னா ஒருத்தனும் வர மாட்டேன்றான். ஏதாவது விளையாடணும்னு கூப்பிட்டா ஊரே வந்து நிக்குது. கரெக்டா வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? அயன்மேன் ப்ரோ, நான் தான் சொன்னல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க சூரியனே கீழே இறங்கி ஃபுல்லா இருட்டாயிடும். இருட்டுல எப்படி ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது? பரவாயில்ல பிராங்க்லின், நம்ம விளையாட போற இந்த ஹைட் அண்ட் சீக்கு இருட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம விளையாட போறது ஹாரர் ஹைட் அண்ட் சீக். இந்த ஹைட் அண்ட் சீக்ல 10 பேர் ஒளிச்சுப்பாங்க. அது கூட சேர்த்து 3 பேய்களும் ஒளிஞ்சுக்க போகுது. நீ பேய்ங்க கிட்ட மாட்டாம 10 பேரை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பேய்ங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு 3 லைஃப் லைனும் போயிடும். என்னது 10 பேர் இல்லாம எக்ஸ்ட்ராவா 3 பேய் வந்து ஒளிய போதா? ஆமா பிராங்க்லின், இதுல நீ தான் கேட்சரா இருக்க போற. நாங்க 10 பேரும் போய் ஒளிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம சில ரூம்ஸ்ல 3 வகையான பேய் இருக்கும். அந்த பேய்ங்க கிட்ட நீ ஒரு பேய் கிட்ட மாட்டினா ஒரு லைஃப் லைன் உனக்கு குறையும். மொத்தம் 3 லைஃப் லைன் போறதுக்குள்ள நீ 10 பேரையும் கண்டுபிடிச்சு முடிக்கணும். அது மட்டும் இல்ல பிராங்க்லின், கேம் கொஞ்சம் ஹாரரா இருக்கணும்ன்றதுக்காக நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச செகண்ட்ல இருந்து ஒரு ஹாரர் மியூசிக் வேற கேட்க ஆரம்பிச்சிடும். உன்
கையில ஒரே ஒரு ஃபிளாஷ் லைட் மட்டும் தான் இருக்கும். என்ன நீங்க பாட்டுல சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க? ஒரே ஒரு ஃபிளாஷ் லைட்டை வச்சு நான் 10 பேரை கண்டுபிடிக்கணும். இதுக்கு இடையில நான் 3 பேய்கிட்டயும் மாட்டிக்காம 3 லைஃப் லைனையும் வச்சு கண்டுபிடிக்கணுமா? ஆஹா, ஏகப்பட்ட ரூல்ஸை வச்சிருக்காங்களே. ஆனா இது போன வாட்டி விளையாடுறத விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம விளையாடியே பாத்துருவோம். ஓகே, நான் இப்பயே போயிட்டு கண்ணை பொத்தி 1 2 3 எண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்க கடகடன்னு போய் ஒளிஞ்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் போய் 100 எண்ணிட்டு வரதுக்குள்ள சன்னு கீழே இறங்கி மொத்த வீடியோ இருட்டாயிரும் நினைக்கிறேன். இருட்டுல ஐடன் சீக் விளையாடினாலே சும்மா சூப்பரா தான் இருக்கும். நம்ம கையில ஒரு ஃபிளாஷ் லைட் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஃபிளாஷ் லைட்டை வச்சுதான் நம்ம தேடணுமா. ஹாரர் மியூசிக் போட்டு போறான். உள்ளுக்குள்ள 3 வகையான பேய் இருக்குமா. அந்த பேய் கிட்ட நம்ம மாட்டிக்காம 10 பேரை கண்டுபிடிக்கணுமா. ரொம்பவும் திகிலான ஐடன் சீக்கா இருக்கும் போல இருக்கே. சரி, ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ஐடன் சீக் வந்து காத்து இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சினா மறக்காம வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வழக்கமா இந்த இடத்துல தான் கண்ணை பொத்துவேன். அதனால இந்த மரத்துக்கு பின்னாடி நம்ம வந்து கண்ணை பொத்தி என்ன ஆரம்பிப்போம். 5 minutes later. என்னடா இது, 5 நிமிஷம் தான் கண்ணை மூடி இருந்தேன், அதுக்குள்ள இவ்வளவு இருட்டாയി போச்சா? ஒருவேளை என்ன மோது தூக்கிட்டனோ? என்னது இது, நிலாலா வந்துருச்சு. இப்பதான் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பரவாயில்லைங்க, ஆனா நல்லா வெளிச்சமா தாங்க இருக்கு. இதுக்கு எதுக்கு பிளாஷ் லைட்ல வர கொடுத்தாருன்னு தெரியல. நல்லா 3 லைட்லயே வீடு பிரகாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அயன்மேன் வீட்டுல வீடு ஃபுல்லா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஜெகஜோதியா. அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் நம்ம கூட துணைக்கு இருக்குது. வெளிச்சம் சும்மா பிரகாசமா இருக்கு. இந்த வெளிச்சத்துல கண்டுபிடிக்கிறதுலாம் நான் அசால்ட்டா என்னது இது, பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் அதுவா ஆச்சா இல்ல இந்த அயன்மேன் பண்ற வேலையா? ஆஹா, இந்த இருட்டுலயா போய் தேடணும். இதுக்கு தான் பிளாஷ் லைட்டை கொடுத்தாரா? இப்பதான் புரியுது என்னத்துக்கு வீட்டு ஃபுல்லா லைட் இருக்கும்போது பிளாஷ் லைட்டை கொடுத்தாருன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா லைட் எல்லாம் பியூஸ் எல்லாம் புடிங்கி விட்டுட்டு இருக்காரு. வீடு ஃபுல்லா செம்ம இருட்டா கும்முன்னு இருட்டா இருக்கும் போல இருக்கு. இதுல நம்ம போய் இந்த பிளாஷ் லைட்டை மட்டும் வச்சு 10 பேர் கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு இடையில பேய வேற வச்சிருப்பாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே ஏதோ பேய் மியூசிக் வேற கேட்கொண்டாரு. ரெடி ஆயிடுவோம் உள்ள போறதுக்கு. என்னது இது, ஆஹா, மியூசிக்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஏண்டா என்னதான் இப்ப பார்த்தாலும் கேச்சரா போட்டு இந்த மாதிரி பண்ண வைக்கிறதே அவளுக்கு பாப்பா போச்சு. 10 பேர் இருக்கும்போது என்ன மட்டும் ஏன் செலக்ட் பண்றாங்க? என்ன பொம்மையே இவ்வளவு பெருசா இருக்கு? ஆஹா, இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எந்த பக்கம் போய் எந்த பக்கம் வருது இந்த வீட்டுல? நான் நிறைய டைம்ல இந்த பக்கம் வந்ததே இல்லையே. கடைசி ஐடன் சிக்கு விளையாடும் போது இந்த பக்கம் வந்தேன். அடுத்த ஐடன் சிக்கு தான் வர வேண்டியதா இருக்கு. இந்த பக்கம் ஒரு ரூம் போது சோஃபா செட் எல்லாம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்கு. பின்னாடி யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா? மனுஷன் ஒளிஞ்சிருக்கானா பேய் ஒளிஞ்சிருக்கானே தெரியலையே. 3 பேயை வேற விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருட்டுல விளையாடுறதுக்கு ரொம்ப திகழா இருக்கும் போல இருக்கு. என்ன நடக்க போகுது, யாரு மாட்ட போறாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஒருத்தரையும் காணோம். இவனுங்களுக்கு போய் ஒளிஞ்சிருக்காங்களே, இவனுக்குலாம் பயமா இருக்குமா இருக்காதா? இவனுங்களே இருட்டுல ஒளிஞ்சிருக்காங்க. பிளாஷ் லைட்டை வச்சுட்டு நான் எதுக்கு பயந்துட்டு இருக்கணும்? நம்ம ரொம்ப தைரியமா. என்ன தண்ணி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு? தண்ணி இந்த மாதிரி தான் ஆடுமா நார்மலா? காத்தெல்லாம் வீட்டுக்குள்ள வராது, எப்படி ஆடிக்கிட்டு இருக்கு? எதை பார்த்தாலும் பயமா இருக்கே. ஹலோ, எஸ் குசுமி, எனிஒன் ஹியர்? யாராவது இருந்தா கொஞ்சம் முன்னாடி வாங்கடா, ரொம்ப பயமா இருக்கு. இப்போ வரைக்கும் ஒருத்தனை கடுமை. இவங்க வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்களா இல்ல அயன்மேன் ஏதாவது பிளான் பண்ணி என்னைங்க மாட்டி விட்டாரா தெரியலையே. ஐயோ, என்னது இது, வெள்ளை புடவை கட்டி ஒரு பேய் நிக்குது. வெள்ளை புடவை கட்டிட்டு மல்லிகை பூலாம் வச்சுட்டு சல் சல் சல்னு நடந்து வருமே. ஆஹா, முதல் பேயா இது? யார் இது? ஆஹா, வெள்ளை வெள்ளன்னு ட்ரெஸ்ஸை போட்டு. அட கிராணி கிழவிய, நீயா? ஏன் கிராணி கிழவி, இந்த ட்ரெஸ்ஸை மாத்தி தொலைய வேண்டியதானே? பகல்ல பாக்குறத விட நைட்ல ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆஹா, வெள்ளை கலர் நைட்டியாடா இது? நான் புடவை கட்டிட்டு மல்லிகை பூலாம் வச்சுட்டு பேய் தான் வந்துருச்சுன்னு நினைச்சேன். நல்ல வேலை கிராணி ஒருத்தராவது மாட்டி இருக்க. இந்த கிராணி பேயின் தான் பேரு. எங்க ஒளிஞ்சிருக்குது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இதுதாங்க மாட்டுது. இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் 81 எக்ஸ்பீரியன்ஸ் வருஷம் அப்படின்லாம் சொல்லி கதையா பேசும். ஆனா முதல்ல மாட்டுறது பார்த்தா இந்த கிழவிதான் மாட்டுது. இந்த பாத்ரூம்ல யாராவது இருக்காங்களா? மோஸ்ட்லி இந்த பாத்ரூம்லாம் போகும்போது ரொம்ப பயமா இருக்கும் நைட் டைம்ல. யாராவது அல்கு ப்ரோ நீங்களா? ஆஹா, என்னது இது? என்ன இந்த இருட்டுல பிளாஷ் லைட் அடிச்சு பார்த்தா எல்லாருமே பேய் மாதிரி தான் இருக்கீங்க. இதுல ஹாரர் மியூசிக் வேற. இவரை பார்த்தாலே ஏதோ ஏலியன் குட்டி மாதிரி தான் இருக்கு. நல்ல வேலை நம்ம 2 பேரும் பிடிச்சிட்டோங்க. இன்னும் 8 பேர் தான் பிடிக்கணும். இங்க கீழே இதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே எவனும் ஒளிஞ்சிருக்க மாட்டான். எல்லாம் நேக்கா மாடியில கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லா பக்கம் மாத்தி ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம எதுக்கும் எல்லா பக்கமும் தேடிடுவோம். இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கேப் இருக்கு. இருட்டுன்றதுனால எல்லாம் எந்த மூலையில வேணா யாரு வேணா இருக்கலாம். ஒரே ஒரு
வேண்டியிருக்காது. இந்த பக்கம்லாம் எவனும் ஒளியில போல இருக்கு சொல்லல. எல்லாம் உஷாரான ஆளுங்க, சும்மாவே பயங்கரமா ஒளிவாங்க. இருட்டுல ஒளியணும்னு சொன்ன உடனே எல்லாம் கீழே போயிட்டு, கீழேயா ஃபர்ஸ்ட் கீழே போவோம். முதல்ல நம்ம மாடிக்கு போவோம். மாடியில தாங்க அயன்மேன் வீட்டுல நிறைய ரூம் இருக்கு. கண்டிப்பா மாடியில எவனாவது இருப்பான். ஆனா இப்போ வரைக்கும் நம்ம பேயை பார்க்கலையே. பேய் எந்த ரூம்ல இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த ரூம்ல இருக்குமோ? ஏயே உள்ள இருக்கியா? எசு குசுமி உள்ள இருக்கீங்களா யாராவது? என்ன இது யாரையும் காணோம்? ஒரு மேல செவுத்து மேல உட்காந்துருக்குமோ? இந்த ஃபாரின் படத்துல செவுத்து மேல தானே பள்ளி மாதிரி உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி உட்காந்து திடீர்னு கழுத்து மேல ஏறி உட்காந்துருமோ? என்ன மாதிரி பேய விட்டுருக்காங்கன்னு தெரியலையே என்கிட்ட வேற. இப்போ என்ன பேய் இருக்கு? யாராவது யாராவது ஏதோ சவுண்ட் கேக்குது. இந்த ரூம்ல எவனும் இருக்கான்னு நினைக்கிறேன். யாரது? யாராவது? யாரு மாட்டினியோ? ஸ்பைடர்மேன் நீங்களா? என்ன 2 ஸ்பைடர்மேன் நிக்கிறாங்க? ஒருத்தர் தானே ஸ்பைடர்மேன், இன்னும் 2 பேர் நிக்கிற மாதிரி இருக்கு. ஓ கண்ணாடியா? ஆஹா ஓகே 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 ஸ்பைடர்மேன் நல்ல வேலை நீங்க தானா? நான் கூட ஏதோ வித்தியாசமான பேய் ஏதோ வந்துருச்சு. ரெட்டு ரத்தத்தை எடுத்து உடம்பு மேல ஊத்தி இருக்குன்னு நினைச்சேன். சவுப்புல ட்ரெஸ் போட்டு நிக்கிறத நம்மளுக்கு லைட்டா அள்ளு விட்டுருச்சு. 3 பேரை கண்டுபிடிச்சிட்டோங்க. ஆஹா இது என்ன ரூம்னு உங்களுக்கு தெரியும். அயன்மேன் வீட்டுல பாத்தீங்கன்னா அவர் வந்து வெப்பன்ஸ்ல எடுத்து சும்மா சூப்பரா அடிக்க வச்சிருப்பாரு. தேனத்தோட கை பார்த்தீங்களா எப்படி எடுத்து வச்சிருக்காரு சொல்லி. எல்லா பொருளும் எல்லா ஆயுதமும் இங்கதான் இருக்கு. இங்க பாருங்க, தோரோட ஆமரு, கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு எல்லாத்தையும் வச்சிருக்காரு. இந்த ரூமுக்குள்ள யாருமே இல்ல. இவன் ஆட்டத்திலே கிடையாது. இவன் எங்க இருந்து வந்தா? ஓஹோ இவன் தான் ஃபர்ஸ்ட் பேயா? ஆஹா இந்த சக்கி வந்து நின்றுகிட்டு இருக்கான். அப்போ நம்மளுக்கு 3 லைஃப்ல 1 லைஃப் போயிடுச்சா? 2 லைஃப் தான் இருக்கு. போச்சு. நம்ம பேய பார்க்க கூடாதுன்னு நினைச்சா ஒரு பேய பார்த்துட்டோமா? இவன் ஆட்டத்திலே கிடையாது. இவன் தாங்க முதல் பேய். இதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ஹார்டின் தான் இருக்கு. அந்த 2 ஹார்டினை வச்சு நம்ம பேலன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வரைக்கும் 3 பேரை கண்டுபிடிச்சனா இன்னும் 7 பேர் தாங்க. அந்த 2 பேய் கிட்ட மாட்டாம நம்ம 7 பேர் இன்னும் கண்டுபிடிக்கணும். இது என்ன ரூமு? ஓ பாத்ரூமா? பாத்ரூம்ல தானே மெயினா ஒளி வைங்க. எங்க இருக்காங்க? அயன்மேன் ப்ரோ இங்கதான் இருக்கீங்களா? நல்ல வேலை அயன்மேன் ப்ரோ, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. என்ன கொண்டு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையில கோத்து விட்டுருக்கீங்க தெரியுமா? ஒரு பேய பார்த்துட்டு இந்நேரம் பேண்ட் எல்லாம் ஈரமா இருக்கும். நல்ல வேலை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனா எப்படியோ நான் 4 பேரை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 2 பேய் கிட்ட மாட்டாம இன்னும் 6 பேரை கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த வாட்டி ஐடென்டிட்டில நான் ஜெயிச்சே ஆகணும். அடுத்தது வேற என்ன ரூம் இருக்கு? வெளியே போலாமா? இங்க ஒரு ரூம் இருக்கு. ஆஹா இந்த ரூம்ல என்ன யாராவது இருக்காங்களா? சகுர் ப்ரோ ஆஹா நல்ல வேலைங்க. இவர் ஒருத்தர் தாங்க நம்மள பயமுறுத்தாம ஈஸியா மாட்டிருக்காரு. ஆக்சுவலி இவர் தான் நம்மள பயமுறுத்தி இருக்கணும். ஆனா இவர் பயமுறுத்தாம எவ்வளவு சாத்த சுரூபியா நிக்கிறாரு பாத்தீங்களா? இந்த இருட்டுல இருந்தா கூட நீங்க பளிச்சுன்னு தெரியுறீங்களே. பரவாயில்ல சகுரு, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. நம்ம 5 பேரை பாதி கடலை தாண்டியாச்சுங்க. 10 பேரை நம்ம 5 பேரை பிடிச்சிட்டோம். ஆனா இது போதா குறைக்கும் ஒரு பேயை வேற பார்த்து தொலைச்சிட்டோம். இன்னும் 2 பேய் வேற எங்க இருக்குன்னு வேற தெரியல. அந்த 2 பேய் கிட்ட மாட்டாம இன்னும் 5 பேரை வேற நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மேல செக் பண்றதுக்கு எதுவும் இல்ல. வெளியில போய் பாத்துருவோமா? வெளியில கூட ஒழுவாங்க. வெளியில போய் பாத்துருவோம். வெளியில வந்தாதாங்க கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. நல்லா வெளிச்சமா இருக்கு. இந்த இடத்துல பிளாஷ் லைட் தேவைப்படாது. பட்டுலு இன்னுமா இங்க ஒளிஞ்சிருக்கீங்க? போன வருஷம் இந்த இடத்துல ஒளிஞ்சாரு. இன்னமும் இங்கதான் ஒளிஞ்சிருக்காரு பொழுது. ஒளியறதுக்கு வேற இடமே கிடைக்கல பொழுது. போன வாட்டி இந்த இடத்துல தான் ஒளிஞ்சு ஜெயிச்சாரு நினைக்கிறோம். போன வருஷங்க அது. அப்ப இந்த இடத்துல தான் ஒளிஞ்சு பட்டுல ஜெயிச்சாரு. அதனால பாத்தீங்கன்னா திரும்ப அதே இடத்துல ஒளிஞ்சிருக்காரா? அப்ப நம்ம சின்சானும் அதே இடத்துல தான் ஒளிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஒளிஞ்ச இடத்துலயே. எவ்வளவு ஸ்டார்ஸ்? நார்மலா இவ்வளவு ஸ்டார்ஸ் எல்லாம் வராது. இன்னைக்கு என்ன கரண்ட் எல்லாம் எல்லா இடத்துலயும் கட் ஆனதுனால ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப பளிச்சுருதோ. என்ன அழகா இருக்குங்க. இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு குழியில போட்டோம்னா சூப்பரா இருக்குமே. அப்படியே ஒரு போட்டோ எடுத்து கம்ப்யூட்டர்ல வால்பேப்பரே வைக்கலாம் போல இருக்கு. இங்க பாத்தீங்களா நிலாவுக்கே பிளாஸ் அடிச்சிட்டு இருக்கேன். நீ தான் வெளிச்சம் கொடுப்பியா? நானே உனக்கு பதிலுக்கு வெளிச்சம் கொடுக்குறேன். ஓகே நம்ம போய் தேட ஆரம்பிப்போம். வந்த வேலையை பார்க்க வேண்டிதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளாஷ் தேவையப்படாது. எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாத்தீங்களா? இது போதும் எனக்கு, இது போதுமே. நல்லா வெளிச்சமா இருக்கு. வீட்டுக்குள்ள தாங்க பயங்கர இருட்டா இருக்கு. அந்த இடத்துல மட்டும் பிளாஷ் அடிச்சுப்போம். வெளிப்பக்கம் நல்லா நிலா வெளிச்சமே சும்மா பிரகாசமா இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி சின்ன வயசுல கரண்ட் போன டைம்ல ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உண்மையாவே இந்த மாதிரி ஐடென்டிட்டில விளையாடினா பயங்கர திகிலா இருக்கும். அதனால சின்ன வயசுல விளையாடி இருக்கேன். இப்ப பெரிய வயசா இருந்தாலும் பயமா தான் இருக்கு. சின்ன வயசுலயும் பயமா
தான் இருக்கு, பெரிய வயசுலயும் பயமா தான் இருக்கு. இங்க யாராவது டோரேமான் இங்கதான் இருக்கியா? அப்பாடி ஒரு வழியா இந்த டோரேமானும் மாட்டிக்கிட்டான். நொபிட்டா தான் கேம்லயே இல்லையே. நொபிட்டா கேமுக்கே வரல. அவனுக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டான். அப்படின்னா நம்ம இன்னும் பிடிக்க வேண்டியது 4 பேர். இந்த பக்கம் கண்டிப்பா எவனாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓப்பன் பிளேஸா இருக்கு, வந்திருப்பாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. இங்க ஒரு டென்னிஸ் கிரவுண்ட் இருக்கு. ஸோ ரொம்ப ஓப்பன் பிளேஸா இருக்கிறதுனால யாரும் வந்துடல போல இருக்கு. யார் அது? ஆஹா, கிராண்ட்பா. ஏன் கிராண்ட்பா, வீட்டுக்குள்ளதான் அவ்வளோ இடம் இருக்கு, எவ்வளவு ரூம் ஃப்ரீயா இருக்கு, அங்கெல்லாம் ஒளியாம எங்க ஓப்பன்ல இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அப்ப இன்னும் 3 பேர் தாங்க. 3 பேர் தான் நம்ம பிடிக்க போறோம். அந்த 3 பேரும் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருப்பாங்க இருக்கு. நம்ம ஏன்னா இன்னும் கீழே மட்டும் தான் போல. ஸோ இந்த இடத்துல நம்ம அயன்மேனோட சயின்ஸ் லேப் இருக்கு. உள்ள போய் என்னது இது, இந்த இடத்துக்குள்ள வந்து இவ்வளவு இருட்டாகி போச்சு. ஆஹா, இந்த இடம் ஃபுல்லா லைட் வச்சிருப்பாரு. ஆனா இப்போ ஒரு லைட்டு எரியவே இல்லையே. பிளாஷ் லைட்டை தான் அடிச்சு தேடணும் போல இருக்கு. நம்ம எப்படியோ நம்ம 8 பேரை பிடிச்சிட்டோம். இன்னும் 2 பேர் தாங்க. 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 2 பேய் வேற இருக்கணுமே. 2 பேரா இல்ல 2 பேயா, எதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம்னு தெரியல. அயன்மேன் ப்ரோ இங்கதான் இருக்கி. அயன்மேன் தான் நான் அவுட் ஆகிட்டேனே. ஓ, இது சூட்டா? ஓகே, அப்ப இது சூட்டு. இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குமே. ஆமா, இந்த பக்கம் போனா ஒரு பாத்ரூம் வரும். அந்த பாத்ரூம்ல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களே இல்லையான்னு பார்ப்போம். என்ன இந்த இடத்துக்கு வரும்போது மியூசிக் ரொம்ப அதிகமாகுது. ஏன் இவர் மியூசிக் எல்லாம் போட்டு பயமுறுத்திட்டு இருக்காரு? ஒரு மனுஷன் ஐடென்சிக்கு விளையாடுறதே கஷ்டம், பிடிக்கிறதும் கஷ்டம். இதுல இருட்டாக்கி விட்டு பிளாஷ் லைட்டை போட்டுட்டு மியூசிக் வேற போட்டு பயமுறுத்திட்டு இருக்காரு இவர் வேற. அப்பாடி, நல்ல வேலை இந்த ரூம்ல யாரும் இல்ல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு யாரா நீனு? அப்பாடி பேயா? அப்பாடி நல்ல வேலை இவன் மேல ஏறி கடிக்காம அமைதியா நிக்கானே. அப்படின்னா நம்ம 2வது பேயும் மீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு லைஃப் லைன் தான் இருக்கா? அந்த ஒரு லைஃப் லைனை வச்சு நான் இன்னும் 2 பேரை கண்டுபிடிக்கணுமா? ஆட கடவுளே, எதுக்கு இவ்வளவு கஷ்டமா வச்சிருக்காரு? அந்த ஒரு பேயை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பிளேயரை கண்டுபிடிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த சின்சான் பையன் போன வாட்டி எங்க ஒளிஞ்சானோ அதே இடத்துல தான் ஒளிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஐடென்சி விளையாடும் போது இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருந்தான். போன வாட்டி நம்ம பிடிக்காம விட்டோம். இந்த வாட்டி அவனை விடக்கூடாது. மோட்டு அங்கிள், நீங்க தானா? ஏதோ தொப்ப நீட்டிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். நல்ல வேலை, மோட்டு அங்கிளையும் பிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் தாங்க. இந்த சின்சான் உள்ளதான் நின்றுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம்லாம் யாரும் இல்லைல்ல. இது எல்லாமே சூட்டு தான். இன்னும் நம்ம பேயை பார்க்கல. இன்னும் சின்சானை பிடிக்கணும். ஒரு பேய் வேற இருக்கு. என்ன மோட்டு அங்கிள், நல்லா வசமா மாட்டிக்கிட்டீங்களா? இல்ல பிராங்க்லின், ஒரு வழியா நான் புடிச்சிட்டேன். சரி வாழ மேல போலாம். இந்த ரூம்ல வேற யாரும் இல்லல. அந்த பக்கம் எங்கல போற? என்னமுல இது டோர் ஓபன் ஆகுது. அந்த பக்கம் ஒரு வழி இருக்கா? ஆஹா, அது தெரிஞ்சிருந்தா அந்த ரூம்ல ஒளிஞ்சிருப்பேனே. இந்த ரூம்ல ஒளிஞ்சிருந்தா மட்டும் தப்பிச்சிருக்க போறீங்களா? அதான் நான் தான் வந்துட்டேனே. போன வாட்டி இந்த சின்சான் நம்மள ஏமாத்திட்டான். இந்த வாட்டி கண்டிப்பா இந்த ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பேயா இது? இல்ல, இது பேய் இல்ல. இதெல்லாம் பேய் இல்லங்க. இது வேற ஏதோ போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் சின்சானே, இங்கதான் இருக்கியா? அப்பாடி, ஃபைனலி 10வது பிளேயரையும் பிடிச்சி எப்படியும் இந்த ஐடென்சிக்ல நான் ஜெய். என்னடா கரண்ட் வந்துருச்சு? ஆட பாவிகளா, இவ்வளவு நேரம்